Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் The Senecan and Revenge Tragedy. இது ஃபர்ஸ்ட் MA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோர் டு டிராமான்ற பேப்பர்ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபி. நம்ம சேனல்ல டிராமா பேப்பர் அண்ட் போயட்ரி பேப்பருக்கு தனி பிளேலிஸ்ட் உருவாக்கி நான் வந்து நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் வி என்டர் இன் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ செனிக்கன் ஆர் ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னா என்ன அப்படின்னா பழி வாங்குற, ரிவெஞ்ச்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பழி வாங்குறது. ஓகே, பழி வாங்குற மாதிரி ஸ்டோரிஸ் அமைஞ்சிருந்தா அதுதான் ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்பாங்க. செனிக்கன் அப்படின்னு ஏன் அதுக்கு பேர் அப்படின்னு சொன்னா, ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் பிளேஸ் தான். செனிக்கன் ஏன் அதுக்கு பேர் அப்படின்னா, செனிக்கா அப்படின்னு ஒரு ரோமன் ஆத்தர் தான் இந்த ரிவெஞ்ச் ட்ராஜடியை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணாரு. அதனால இவர் பேரை வச்சுதான் பின்னால இங்கிலாந்துல, அதாவது எலிசபெத்தன் ஏஜ்ல செனிக்கன் அப்படின்ற அவர் மாடலை யூஸ் பண்ணதுனால இது செனிக்கன் ட்ராஜடின்னு அழைக்கப்படுது. ஆக்சுவலி ரிவெஞ்ச் ட்ராஜடிக்கு இன்னொரு பேரு தான் செனிக்கன் ட்ராஜடி. ஓகே, ஸோ டெஃபினிஷனோட நம்ம கிளாஸ்க்கு போலாம். செனிக்கான்னு ஏன் பேருன்னு இதுல எழுதிருக்கேன் பாருங்க. லுசியஸ் செனிகா வாஸ் அ ப்ராமினன்ட் பிளேரைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ரோம். ரோம்ல ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில வாழ்ந்தவர்லாம் லுசியஸ் செனிகா. ஹிஸ் ஃபேமஸ் ஃபார் ஹெல்பிங் ஷேப் த ஜான்ரா ஆஃப் ரிவெஞ்ச் ட்ராஜடி வித் 10th பிளேஸ். ஸோ அவர் தான் இந்த ரிவெஞ்ச் ட்ராஜடியை ரொம்ப பிரபலப்படுத்தினாரு. அவரோட 10th பிளேஸ் இந்த ரிவெஞ்ச் ட்ராஜடியை ஒட்டி தான் இருக்கும். செனிகாஸ் Theastus, a tale of revenge and horror with prominent cannibalism, can be identified as one of the revenge pieces. So அவரோட டிராமா வந்து தியஸ்டஸ், இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிராமா. இதுல தான் வந்து அதிகமா அந்த ரிவெஞ்ச் ஜான்ராக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம தியஸ்டஸ்ல பார்க்கலாம். ஓகே, ரிவெஞ்சும் ஹாரர், பழி வாங்குற படம்லாம் இருக்கும். ஹாரர்னா திகில்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு ப்ராமினன்ட் கேனிபலிசமும் நம்ம பார்க்கலாம். கேனிபல்ஸ் அப்படின்னா யார சொல்லுவோம், நரமாமிசம் சாப்பிடுறவங்கள கேனிபல்ஸ் சொல்லுவோம். இங்க ஏன் வந்து கேனிபலிசம்னா, சிலப்போ அந்த பழி வாங்குறப்போ அந்த கோவத்துல வந்து சிலப்போ அந்த நரமாமிசம் உண்றதையும் சாப்பிடுறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, the chief features of his tragedies are the inconsistency of fortune, stories of crime and evils of murder, and plays in which poverty, chastity and simplicity are celebrated. So tragedies, இவரோட tragedies-ஓட chief features, இவர் 10 tragedy எழுதியிருக்காருன்னு சொன்னோம். ஸோ அதுல என்ன சீஃப் ஃபீச்சர்ஸ்னா, த இன்கன்சிஸ்டன்சி ஆஃப் ஃபார்ச்சூன். பொதுவா இன்ஃபேவரபிளா லக் ஒருத்தருக்கு வந்து திரும்பி திரும்பி தப்பாவே எல்லாம் நடக்கிறது. ஸ்டோரிஸ் ஆஃப் கிரைம் அண்ட் ஈவில்ஸ் ஆஃப் மர்டர், இதெல்லாம் பொதுவா அதோட ஸ்டோரிஸ் எப்படி இருக்கும்னா கிரைமா இருக்கும், ஒரு குற்றம் நடக்கும், இல்லைன்னா மர்டர் நடக்கும். அண்ட் பிளேஸ் ஆஃப் விச் பாவர்ட்டி, சாஸ்டிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி ஆர் செலிப்ரேட்டட். அவரோட பிளேஸ்ல அதிகமா ஏழையா இருக்கிறவங்கள செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். பாவர்ட்டி, சாஸ்டிட்டி, சிம்பிளிசிட்டி, இது எல்லாமே வந்து ஒரு ராயல் ஃபேமிலியை வந்து பெருசா செலிப்ரேட் பண்றதை விட, அதாவது அரசி, அந்த மினிஸ்டர்ஸ், அந்த மாதிரி பெரிய பிரபுக்களை செலிப்ரேட் பண்றதை விட சாதாரண மக்களை தான் இவரோட பிளேஸ்ல அதிகமா செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ இதுதான் வந்து செனிக்கன் ட்ராஜடி. இப்போ இதே மாடல்ல தான் வந்து எலிசபெத்தன் இங்கிலாந்துல ஒரு சில ட்ராஜடிஸ் அமைது. அந்த ரைட்டர்ஸ் எல்லாம் எலிசபெத்தன் இங்கிலாந்து ரைட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, செனிகாவை ஃபாலோ பண்ணி டிராமா எழுதுனதுனால அது செனிக்கன் ட்ராஜடின்னு சொல்லுவோம், ரிவெஞ்ச் ட்ராஜடின்னு கூப்பிடுறோம். Revenge tragedy, sometimes referred to as revenge drama, Senecan tragedy, revenge play or tragedy of blood. So இது எல்லா பிளேயும் revenge tragedyக்கான வேறு பேர்கள் தான். Revenge tragedy is also called as revenge drama, Senecan tragedy, revenge play, tragedy of blood. It's a theatrical genre. எல்லாமே டிராமா, தியேட்டருக்கான டிராமா தான். ஓகே, தியேட்டர்ல எனாக்ட் பண்றதுக்கு. அப்போ எலிசபெத்தன் டைம்லயே நிறைய தியேட்டர்ஸ் வந்துருச்சு இங்கிலாந்துல. ஸோ அந்த டைம்ல தியேட்டர்ல போட்டதுக்கு தான் இந்த டிராமாஸ் எல்லாமே எழுதினாங்க. இன் விச் த பிரின்சிபல் தீம் இஸ் ரிவெஞ்ச் அண்ட் ரிவெஞ்ச் ஃபேட்டல் கான்சிக்வன்சஸ். ஸோ மெயின் தீம் என்னவா இருக்கும்னா ரிவெஞ்சா தான் இருக்கும், பழி தீக்கிறதா தான் இருக்கும். அதோட பழி தீக்கிறதுனால நிறைய மரணங்கள் ஏற்படும். ஃபேட்டல் கான்சிக்வன்சஸ், ஃபேட்டல்னா மரண அடின்னு சொல்லுவோம். அப்போ ரிவெஞ்ச் நடக்கிறப்போ நிறைய பேர் இறந்து போவாங்க. The revenge tragedy or Senecan tragedy is a dramatic genre in which the protagonist seeks revenge for a serious injury or murder. ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடில என்ன நடக்கும், இல்லைன்னா செனிக்கன் ட்ராஜடில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ப்ரொட்டகனிஸ்ட், அதாவது ப்ரொட்டகனிஸ்ட்னா யாருன்னா
ஹீரோன்னு சொல்லலாம், இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்லலாம். இந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, ஹி சீக்ஸ் ரிவெஞ்ச் ஃபார் அ சீரியஸ் இன்ஜுரி. ஒரு பெரிய தவறு தனக்கு நடந்திருக்கும், இல்லைன்னா தன்னை சேர்ந்த ஒருத்தர் வந்து கொலைன்னு இருப்பாங்க, அவங்களுக்காக அவன் பழி வாங்க கிளம்புவான். இதுதான் ரிவெஞ்ச் ட்ராஜடியோட ஒரு சாராம்சம். ஓகே, so he for a serious injury or murder. The term revenge tragedy was first introduced in 1900 by A.H. Thorndike to label a class of plays written in the late Elizabethan and early Jacobean eras, 1580s to 1620s. So இந்த டைம்ல தான் அதிகமா இந்த ரிவெஞ்ச் ட்ராஜடியோட டைம் இங்கிலாந்துல அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலேயே ரோம்ல எழுதிட்டாரு செனிகான்னு சொன்னோம். ஆனா இங்கிலாந்துக்கு அது வந்த பீரியட் அதிகமா அந்த டைப் ஆஃப் டிராமாஸ் வந்த பீரியட்னா 1580s to 1620s. இந்த டைம் பாத்தீங்கன்னா எலிசபெத்தன் ஏராவும் வரும், ஜெக்கோபியன் ஏராவும் வரும். ஸோ இந்த டைம்ல தான் நிறைய டிராமாஸ் வந்து ரிவெஞ்ச் டிராமாஸா வந்தது. அவங்க அதுக்கு பேர் வைக்கல. ஓகே, ரிவெஞ்ச் டிராமான்ற பேரை பின்னாடி யார் வச்சா, ஏஹெச் தார்ன்டைக் அப்படின்னு சொல்லி ஒரு 20th century ரைட்டர் தான். ஓகே, 1900ல ஏஹெச் தார்ன்டைக் தான் இந்த டைப் ஆஃப் டிராமாஸ்க்கு ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படிங்கிற பேரை வைக்கிறார். கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் ரிவெஞ்ச் ட்ராஜடி எடுத்து பார்க்குறோம். ஓகே, ஸோ தாமஸ் கிட் இங்கிலாண்டில் அவர் தான் செனிகாவை ஃபாலோ பண்ணி ரிவெஞ்ச் ட்ராஜடி எழுதுறாரு. ஸோ அவரோட பிளேஸை வச்சுட்டு ஒரு நல்ல ரிவெஞ்ச் ட்ராஜடி எப்படி இருக்கணுன்ற ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸை நம்ம எடுத்திருக்கோம். எ ஷாக்கிங் மர்டர் ஹாஸ் பீன் கமிட்டட் கிரையிங் அவுட் ஃபார் ரிவெஞ்ச். ஒரு மர்டர் நடக்குது, அதுக்கு பழி தீர்க்க கிளம்புறாங்க. பர்சன் ஆர் பர்சன்ஸ் டேக் அப் த வெஞ்ச்ஃபுல் மிஷன் அஸ் அ சேக்ரெட் டியூட்டி. பர்சன் ஒருத்தரோ இல்ல பல பேரோ என்ன பண்றாங்க, ஒரு மிஷன் மாதிரி எடுத்துக்கிறாங்க. பழி தீர்க்கும் படலத்தை ஒரு மிஷன், ஒரு சேக்ரெட் டியூட்டியா எடுத்துட்டு கிளம்புறாங்க. கோஸ்ட் ஆஃப் மர்டர்ட் பர்சன் ப்ரொவைட்ஸ் ஃபர்தர் ஸ்டிமுலஸ் ஃபார் ரெட்ரிபியூஷன். அது மட்டும் இல்ல, கோஸ்ட் இறந்து போனவரோட கோஸ்ட் அடிக்கடி முன்னாடி வந்து எனக்கு என்னோட ஆன்மா சாந்தி அடையணும்னா அவங்க ரெட்ரிபியூட் பண்ணணும், எனக்கு ரெட்ரிபியூஷன், எனக்கு வந்து என்ன வேணும், சாந்தி வேணும், எனக்கு அமைதி வேணும்னா பழி தீர்க்கணும்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும். சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ். ஸோ நிறைய சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, மனிதர்கள் அல்லாத, அதாவது பேய் பிசாசு மாதிரி நிறைய விஷயங்கள் தான் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் சொல்றாங்க. மக்கியவெல்லியன் வில்லன் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டர். மக்கியவெல்லியன் வில்லன்ங்கிறது a டைப் ஆஃப் வில்லன்ஸ் வந்து மக்கியவெல்லியன் ரொம்ப பிளட் ஷெட் உருவாக்குறவர், ஒரு நிறைய பிளாட் பண்ற ஒருத்தர் தான் மக்கியவெல்லியன் வில்லன்பாங்க. He causes a pandemic of bloodshed whilst introducing newfangled tortures and horrors. அப்ப அந்த வில்லன் என்ன பண்ணுவானா, அவன் செய்யற கொலை வந்து அடுத்து பேண்டமிக் மாதிரி பரவுமா, அடுத்தடுத்து நிறைய கொலைகளுக்கு காரணமா இருக்கும். ஸோ அவன் பண்ற அந்த வில்லன் தான் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கொலையை பண்ணிருப்பான். ஸோ அதை வச்சு நிறைய கொலைகள் வந்து இந்த டிராமால நடக்கும். அது ஒரு பேண்டமிக் மாதிரி நடக்கும். அதே மாதிரி நியூ ஃபேங்கிள்டு டார்ச்சர்ஸ், புதுசா டார்ச்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பான் இந்த மக்கியவெல்லியன் வில்லன். சம் கேரக்டர்ஸ் க்ரோ மேட் ஆர் ஃபெயின் மேட்னஸ். சிலப்போ சம் கேரக்டர்ஸ் என்ன பண்ணும்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாம் இந்த மாதிரி டிராமாஸ்ல வருவாங்க, இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிக்கவாவது செய்வாங்க. Play within a play that often mimics the core of the main action. அடிக்கடி play within a play, அதாவது ஒரு டிராமா தான் நம்ம பார்க்கிறோம், அதுக்குள்ளேயே ஒரு டிராமா சீனரி ஒண்ணு கொண்டு வருவாங்க. அதுலதான் மோஸ்ட்லி என்ன நடக்கும் அப்படின்னா கொலை நடக்கும். ஓகே, யூஸ் ஆஃப் இமேஜரி அண்ட் லாங்குவேஜ் befitting the violence of events. ஸோ இமேஜரி லாங்குவேஜ், அதாவது இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம் இல்லையா, டிராமாக்கு தேவையான எல்லா அந்த அலங்காரங்களும் வந்து வயலன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்திருப்பாங்க. ரொம்ப வேகமா பேசுற மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகே, சோ இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டோம், எலிசபெத்தன் டைம்லயும் ஜெக்கோபியன் டைம்லயும் இந்த மாதிரி டிராமாஸ் நிறைய எழுதப்பட்டது. இதுல ரொம்ப ஃபேமஸா 3 டிராமா நம்ம சொல்லலாம். இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி, அப்புறம் ஷேக்ஸ்பியரோட டைட்டஸ் அட்ரானிகஸும் ஹாம்லெட்டும். ஓகே, இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி, டைட்டஸ் அட்ரானிகஸ் அண்ட் ஹாம்லெட். இதுல ஸ்பானிஷ் ட்ராஜடி உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்க சிலபி. இது நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அதை போஸ்டும் பண்ணிருக்கேன். அது வந்து ஃபர்ஸ்ட், அதாவது டிராமா பிளேலிஸ்ட்ல நீங்க பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம். The revenge tragedy was established on the Elizabethan stage with Thomas Kidd's The Spanish Tragedy in 1587. So revenge tragedy அப்படிங்கிறது வந்து எலிசபெத்தன் ஸ்டேஜ்ல தாமஸ் கிட்டோட
ஸ்பானிஷ் ட்ராஜடி மூலமா அறிமுகமாகுது. ஸ்பானிஷ் ட்ராஜடி தான் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ரிவெஞ்ச் ட்ராஜடி 1587ல. In this play, Hieronymus' discovery of his son Horatius' dead body leads him into a brief fit of madness. நீங்க இந்த கதையும் படிக்க போறீங்க ஸ்பானிஷ் ட்ராஜடியும். ஸோ அதுல தெரியும் ஹீரோனிமோ அப்படிங்கிற ஒரு வாரியர், அவரோட பையன் தான் ஹொரேஷியோ, இவனை கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அவர் வந்து அப்படியே பைத்தியமே ஆயிடுவாரு. மகன் இறந்தது எப்படி இறந்தான்னு தெரியல, அவன் யாரு கொண்டான்னு தெரியல. ஸோ அவர் தான் இதுல வந்து வித்தியாசமா மகனோட சாவுக்கு அப்பா வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பழிவாங்க கிளம்புறாரு. After which he discovers the identity of his son's murderers and plans his revenge through a play within a play. அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிக்கிறார் யாரு வந்து தன்னோட பையனை கொன்னாங்கன்ற டிஸ்கவர் பண்றாரு. அப்போ அந்த கொன்னவங்களை கொல்றது வந்து ரொம்ப ஈஸி இல்ல. அப்போ ஒரு பிளே வித்தின் அ பிளே உருவாக்குவாரு. நாடகத்துக்குள்ளே இன்னொரு நாடகம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அந்த நாடகத்துல சீன் எப்படி வரும்னா ஒருத்தனை கொன்ற மாதிரி ஒரு சீனை பொய் கத்திய வச்சு உண்மையான கத்திய வச்சு இவர் கொல்ற மாதிரி வந்துரும். It is during this play that he enacts his revenge, after which he kills himself. அப்போ அந்த பிளே எனாக்ட் பண்றப்ப ஏன்னா அவர் பழிவாங்க நினைக்கிற ஆள் வந்து பெரிய ஆளு. ஸோ நாடகமா அதை நடத்தி அவனை கொன்னுட்டு தானும் இறந்து போவார். With Hieronymus' quest for injustice in the face of a seemingly powerless state. ஏன்னா அவர் ஒரு சாதாரண வாரியர் தான், ஒரு பெரிய பிரின்ஸை கொலை பண்ணணுங்கிறப்போ இந்த மாதிரி எல்லாம் ஐடியா பண்ணி கொலை பண்ணுவார். Spanish tragedy introduced the thematic issues of retributive justice, and that would be explored as the genre gained popularity. That would be explored as the genre gained popularity and developed on the Elizabethan and Jacobean stage. அப்போ இவர் ஆக்சுவலா ஹீரோனிமோ வந்து ஒரு பவர்லெஸ்ஸான ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து கொல்லணும் அப்படிங்கிறப்போ அவர் என்ன பண்றாரு, தன்னோட மகனோட சாவுக்கு நியாயம் கற்பிக்கணும், ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னா நியாயம் வாங்கி தர்றது. ஸோ அந்த கொலைக்கு நியாயம் பெற்று தரணும் அப்படிங்கிறப்போ அவர் என்ன பண்றாரு, விதவிதமா ஏதோ பண்ணி அந்த தன்னோட பகையை தீர்த்துக்கிறாரு. ஸோ இந்த ஜான்ராவா அழகா அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இவரோட பிளேல ஸ்பானிஷ் ட்ராஜடியில தாமஸ் கிட் கொண்டு வந்ததுனால இந்த பிளே நல்லாவே பாப்புலர் ஆச்சு. அடுத்து நிறைய எலிசபெத்தன் ஜேக்கோபியன் ஸ்டேஜ்ல நிறைய பேர் இதை எழுத ஆரம்பிச்சாங்க இதே டைப்ல. Shakespeare's Titus Andronicus is another early piece of this genre, in which the dangerous cycle of revenge through private justice is brought to the fore and the typical features of the genre can be found. அப்போ Titus Andronicus அப்படிங்கிற இந்த பிளேல என்ன பண்றாரு, ஷேக்ஸ்பியர் வந்து he has followed, நீங்க என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா சிம்பிளா it's a early place of this genre போட்டுக்கலாம். Shakespeare has followed many elements of the revenge tragedy அப்படின்னு இன்னும் சிம்பிளிஃபை கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேயும் அதே மாதிரிதான் பிரைவேட் ஜஸ்டிஸ், ஒரு தனிப்பட்ட மனிதனோட ஜஸ்டிஸை வந்து அவனே தீர்த்துக்கிறான், அவனே வாங்கிக்கிறான் அப்படிங்கிற மாதிரிதான் டைட்டஸ் அண்ட்ரோனிக்கஸ் அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் ஷேக்ஸ்பியரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளே தான் ஹாம்லெட். அதுலயும் நம்ம ரிவெஞ்ச் ட்ராஜடிக்குரிய நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா எழுதணும்னா ஷேக்ஸ்பியர்ஸ் அண்ட்ரோனிக்கஸ் அண்ட் ஹாம்லெட் in Titus Andronicus and Hamlet, Shakespeare has brought out all the features of a revenge tragedy அப்படின்னு போட்டு கூட முடிச்சுக்கலாம். Okay, he borrows several features from Kidd's play, including a vengeful ghost, a play within a play, and the hero who goes mad. So இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியரோட ஹாம்லெட்ல அந்த கோஸ்ட் வரும், பிளே வித்தின் அ பிளே நடக்கும், ஹீரோ வந்து மேடா ஆகுறது நடக்கும். பட் rather than simply repeating the familiar conventions of the revenge tragedy, Hamlet subverts many of the tropes to question both the genre of revenge tragedy as well as the nature of revenge itself. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிளே ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா ஹாம்லெட் வந்து ரொம்ப பிலோசாபிக்கலான ஒரு டிராமா. ஓகே, ஹாம்லெட் மூலமா ஷேக்ஸ்பியர் நிறைய கருத்துக்களை உலகுக்கு பிலோசாபிக்கலா சொல்லியிருப்பாரு. ஸோ ரிவெஞ்ச் தேவையா அப்படிங்கிறதே ரிவெஞ்ச் ட்ராஜடி மூலமா அவர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து ஹாம்லெட். ஓகே, அப்போ எலிசபெத்தன் ஜேக்கோபியன் ஏஜ்ல வந்த மற்ற ரிவெஞ்ச் ட்ராஜடி பத்தி ஒரு ஐடியாவோட நம்ம ரிவெஞ்ச் ட்ராஜடிக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். The genre first appeared in early modern English literature with the publication of Thomas Kidd's The Spanish Tragedy during the later half of the 16th century. So நம்ம பார்த்தோம் 1587ல தாமஸ் கிட்டோட ஸ்பானிஷ் ட்ராஜடி வந்தது, அதாவது லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 16th century வந்ததுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். Earlier works such as Jasper Heywood's
translations of Seneca, Thomas Norton and Thomas Sackville's play Gorboduc also are considered as revenge tragedies. இது வர்றதுக்கு முதவே ஒரு சில பிளேஸை வந்து ரிவெஞ்ச் ட்ராஜடிஸ்ன்னு சொல்லலாம். இதுல டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் செனக்கா எழுதியிருக்காரு. ஜாஸ்பர் ஹெய்வுட்ங்கிறவர் செனக்காவையே நேரடியா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கார்படக் ஃபர்ஸ்ட் ட்ராஜடின்னு கார்படக்க சொல்லுவோம். இதுவும் ரிவெஞ்ச் ட்ராஜடின்னு சொல்றாங்க. ரிவெஞ்ச் ட்ராஜடினா ஃபுல் அண்ட் ஃபுல்லா இல்லாம ரிவெஞ்ச் ட்ராஜடியோட நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கார்படக் பார்க்கலாம். Other well-known revenge tragedies include இப்ப நம்ம பார்த்ததான் வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் ஹாம்லெட், Titus Andronicus, and the Revenger's Tragedy, formerly believed to be by Cyril Turner and now ascribed to Thomas Middleton. So வந்து Cyril Turner எழுதினது Revenger's Tragedy நாங்க, பின்னாடி இல்ல தாமஸ் மிடில்டனுக்கு ரிவெஞ்சஸ் ட்ராஜடியை அட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் எழுதினதுன்னு சொல்றாங்க. அடுத்ததான் எலிசபெத்தன் அண்ட் ஜெக்கோபியன் ரைட்டர்ஸ். இவர் சிரில் டர்னர், தாமஸ் மிடில்டன்லாம் ஜெக்கோபியன் ரைட்டர்ஸ். ஸோ முதல் நம்ம ஷேக்ஸ்பியரின் ஏஜ்ல இருந்த ரைட்டர்ஸ் பார்த்தோம். கார்படக்கு, ஹாம்லெட், அட்ரோனிகஸ் எல்லாம் எலிசபெத்தன் பீரியட். ஷேக்ஸ்பியரியன் பீரியட், எலிசபெத்தன் பீரியட் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, அடுத்ததா ஜெக்கோபியன் பீரியட்ல வர்றதுதான் த ரிவெஞ்சஸ் ட்ராஜடி. Elizabethan and Jacobean writers employed as many of these features as their plots allowed and freely made variations in them. So Elizabethan writersum Jacobean writersum என்ன பண்றாங்கன்னா இந்த நிறைய ஃபீச்சர்ஸ், ரிவெஞ்ச் ட்ராஜடியோட நிறைய ஃபீச்சர்ஸ் அவங்க ஒரு சில சேஞ்சஸ், ஒரு சில வேரியேஷன்ஸோட தங்களோட பிளேஸ்ல யூஸ் பண்ணாங்க. Revenge tragedy caught their imagination and writers attempted plays of this genre with their own variations of dramaturgy. அப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க இமேஜினேஷனுக்கு ஏத்த மாதிரி இருந்தது ரிவெஞ்ச் ட்ராஜடி. அதனால இந்த பிளேஸை வந்து அவங்களோட சேஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி, அவங்க மக்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்து ரிவெஞ்ச் டிராமாஸ் அமைச்சாங்க. ஷேக்ஸ்பியர் raised his revenge tragedy to a high intellectual and philosophical level by making Hamlet a virtuous sensitive scholar. இப்ப பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர்ல ரிவெஞ்ச் ட்ராஜடியை அப்படியே ரொம்ப க்ரூசம் மர்டரஸ் ஒரு ட்ராஜடியா இல்லாம ஹாம்லெட் மாதிரி ஒரு பிளேல அதை ஒரு ஹை இன்டெலெக்சுவல் விஷயமா கொண்டு போறாரு. ரிவெஞ்ச் ட்ராஜடியவே இப்படி ஒரு கோணத்துல வித்தியாசமா எடுத்திருக்கிறாரு ஷேக்ஸ்பியர். சிரில் டர்னர் exploited the morbid and melodramatic in Atheist tragedy. அவரும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. ஜான் வெப்ஸ்டர் ரிவர்ஸ் த மாரல் பொசிஷன் ஆஃப் அவெஞ்சர்ஸ் அண்ட் விக்டிம்ஸ். இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜெக்கோபியன் ஏஜ் சேர்ந்தவங்க. சிரில் டர்னர், ஜான் வெப்ஸ்டர் அடுத்தது அவரோட தான் தி டச்சஸ் ஆஃப் மால்ஃபி. ஓகே, ஸோ த மெயின் கேரக்டர்ஸ் பிளாட் டு கில் த விடோ சிஸ்டர் ஹூ சீக்ரெட்லி மேரிஸ் வித்வுட் தேர் கான்சென்ட். ஸோ டச்சஸ் ஆஃப் மால்ஃபில அந்த ஒரு சிஸ்டர் வந்து விடோவா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக பிரதர்ஸ் போய் சிஸ்டர் குவீன் அவங்க டச்சஸ் அவங்கள கொலை பண்ண பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவெஞ்ச் ட்ராஜடிஸோட எக்ஸாம்பிள்ஸ், அதாவது சின்ன சின்ன வேரியேஷனோட நிறைய பேர் ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படியே ஃபாலோ பண்ணாம ஒரு சில சேஞ்சஸோட எலிசபெத்தன் ஏஜ்லயும் ஜெக்கோபியன் ஏஜ்லயும் ஃபாலோ பண்ணியிருக்கத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ரிவெஞ்ச் ட்ராஜடி அந்த பீரியட்ல தான் பாப்புலரா இருந்தது அப்படிங்கறது இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.